இந்த கரூர் சம்பவம் அரசியல் களத்தையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் இது. அதை நடத்தினவங்களுக்கு அனுபவமா இருக்குன்றத தாண்டி இது மக்கள் அங்க போய் அத்தனை பேர் இறந்திருக்காங்க, அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கூட்டத்துக்கு வராதீங்கன்னு அட்வைஸ் கொடுத்தும் அவங்க அங்க பார்த்திருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இந்த இழப்புக்கு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்தாலுமே அது ஈடாகாது. இதுக்கு முன்னாடி நடந்த ஊர்கள்ல எல்லாம் அவர் போகும்போது இந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. ஆனா கரூர்ல மட்டும் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கல்ல, இந்த அரசியலுக்கு பின்னாடி எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அரசியல் பண்ணி தான் மக்களோட உயிரை பறிக்கணுமா? இத சத்தியமா ஏத்துக்கவே முடியலங்க. கூட்டத்துக்கு முறையான பாதுகாப்பு இல்ல, முறையான இடம் கொடுக்கல, சரியான டைமிங்ல இத நடத்தல. இது எல்லாத்தையுமே தாண்டி எதனால இந்த உயிர் போனது, எதனால இந்த சம்பவம் நடந்தது, இந்த அரசியல் நாடகத்துல உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அப்ப இறந்து போன இந்த உயிர்களும் வராதுன்னு இன்ஸ்டாகிராம் பிரபலம் பீட்டர் கே வீடியோ வெளியிட்டு பேசியுள்ளார்.